ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விலாக் தான் எடுக்க போகிறோம். சண்டே அன்னைக்கு விலாக் எடுத்தது தான். ஒரு ஸ்பெஷல் லன்ச் மெனுவோட இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 ரெசிபி செஞ்சுருந்தேன். அதில் பிரியாணி ரெசிபி மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, மாவில் அரைச்சிருந்தேன். நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து நான்வெஜ் சமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் சமைச்சிருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி ஒரு டப்பா மாவு மட்டும் ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சுட்டு மீதியெலாம் வந்து இட்லி தோசை மாவுக்கு அரைச்சி வச்சுருந்தேன். இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் செஞ்சுருந்தேன். சிக்கன் ஈரல் எடுத்துருந்தோம். அதெல்லாம் ஃபுல்லாக கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த வேலையை முடித்து மாவெல்லாம் எடுத்து ஊற்றி வச்சுட்டு கிச்சனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் ஸ்டார்ட் பண்ணேன். இது பார்த்திங்க அப்படின்னா சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வந்து புரட்டாசி ஆரம்பிக்க போது. நாங்களாம் புரட்டாசி சாமி கும்பிட்றோம், நீங்களும் கும்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து ஆட்டு ஈரல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் வந்து 3/4 kg எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை கழுவி மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எத்தனை பேர் வந்து மாவாட்டினதுக்கப்புறம் இந்த வலையில் எடுத்து வச்சுட்டு 2-3 நாள் ஆகும், கையில் எடுத்து போடுறதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொல்லுங்கள். எனக்கு 2-3 நாள் ஆகும். அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் சீக்கிரமாக எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் எடுத்து சேர்த்துக்கலாம். ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, நட்சத்திர கிராம்பு எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து 4 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தது அப்படின்னா 5 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தது அப்படின்னா நார்மல் சைஸில் இருந்ததுன்னா 4 சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை விட தக்காளி கம்மியாக இருக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா தொக்கு மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பழுத்த தக்காளியாக ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, குட்டி தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகம் வேண்டாம், ஏன்னா லெமன் புழிஞ்சு விடுவோம், அதனால் புளிப்பு ஓவராக இருக்கும். அதனால் லெமன் புழிஞ்சு விடும்போது தக்காளியும் லெமனும் சேர்ந்து தக்காளி சாதமாட்டம் ஆயிரும். அதனால் தக்காளி வந்து கம்மியாக போட்டுட்டு லெமன் புழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா கரெக்டான இதில் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கையளவு மல்லித்தலையும் ஒரு கையளவு புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச வரமிளகாய் தூளும் காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நான் கலருக்காகத்தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து வரமிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். அதுவே காரத்துக்கு சரியாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கினீங்க இல்லை கடையில் வாங்கினீங்க அதுக்கு தகுந்தாற் போல் காரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பத்தலினா கூட தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் செக் பண்ணி போட்டுக்கலாம். கரம் மசாலா, பிரியாணி மசாலா எதுவுமே நான் சேர்த்துக்கல. வரமிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து மசாலா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் சிக்கன் பீசஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் பீஸ் வந்து ரொம்ப பெருசாகவும் வாங்க மாட்டேன், ரொம்ப சின்னதாகவும் வாங்க மாட்டேன். நார்மலாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதை வந்து இந்த தொக்குலேயே நல்லா தண்ணி விட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வணங்க விட்டுருவேன் சிம்மிலேயே வச்சு. அப்படிங்கும்போது உப்பு காரம் எல்லாமே வந்து சிக்கனில் நல்லா சேர்ந்துடும். நம்ம பிரியாணியில் வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். உப்பு காரம் ரெண்டுமே உரப்பாக தெரியும். மித்த டைமில் என்ன ஆகும்னா பெரிய பீஸாக போடும்போது கொஞ்சம் சக்கையாக இருக்க மாதிரி உள்ளே வந்து டேஸ்ட்டு உப்பு காரம் எதுவுமே உள்ளே இல்லாத மாதிரி இருக்கும். இப்படி செய்யும்போது கரெக்டாக இருக்கும். நான் இதை விட சின்னதாகவும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்து செஞ்சுக்குவேன். இந்த டைம் வந்து இந்த அளவுக்கு பெருசாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுலேயும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா தொக்கு மாதிரி நல்லா மசாலாவும் இதுவும் ஒன்றா சிக்கனும் நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டிருந்தேன். நல்லா மூடி போட்டு தண்ணி விடுற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறலாம். தண்ணி விட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தயிர் வந்து 1 கப்பு சேர்த்துக்கிறேன். குட்டி கப்பில் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த தயிர் ஊற்றி இந்த தண்ணி விட்டு வரும் அது வரைக்கும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வணங்க விட்டுடலாம்.
நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு 6 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருந்தேன். அரிசி எடுத்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். கரெக்டாக 20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுட்டு தண்ணியை ட்ரை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சாப்பாடு குலையாமல் வரும். நான் 6 டம்ளர் தண்ணிக்கு 11 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன். 1க்கு 2 அப்படிங்கிற கணக்கில் நான் வந்து 6 டம்ளருக்கு 12 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் 11 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருந்தேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்து உப்பு காரம் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரையாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிளறினீங்க அப்படின்னா அரிசி ஃபுல்லாக உடஞ்சிரும். அதனால் ஒரு 2-3 கிளறி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. மேலே அப்படி வந்து லெமன் ஜூஸ் விட்டுட்டு லெமன் ஜூஸ் விட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். எண்ணெய் மட்டும் தாளிக்கிறப்ப சேர்த்தா போதும். லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்க தேவையில்லை. லாஸ்ட்டாக மல்லி இலையும் புதினாவும் தூவி மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா பெரிய அடுப்பில் தாளித்து விட்டு லாஸ்ட்டாக வந்து விசில் வர்றதுக்கு பெருசுக்கும் சிறுசுக்கும் இடையில ஒரு அடுப்பு இருக்குல்ல அதில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து ஆஃப் பண்ணிடுவேன். இப்போது பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. விசில் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஓரங்கள்லேருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சாப்பாடு நல்லா உதிரியாக இருந்தது. உப்பு மட்டும் எனக்கு கம்மியாக இருந்தது. மித்ததெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தது. டேஸ்ட்டாக இருந்தது. அன்றைக்கி சாப்பிடும்போது காரம்லாம் ஃபுல்லாகவே இருந்தது. நாங்கள் கொஞ்சம் சுருக்குன்னு தான் சாப்பிடுவோம். ஆனால் உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருந்தது. சண்டே அன்னைக்கு எல்லா இடத்துக்குமே லீவ் இருக்குது. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபான நம்மளுக்கு எல்லா இடத்துக்கும் லீவ் இருக்கான்னு சொல்லுங்கள். வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும்னு நினச்சிட்டே இருக்க தோணுது. அது இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பாத்திரம் வந்து சேர கழுவிட்டே இருக்க மாதிரியே இருக்குது. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வந்து காலையில் ஒரு டைம் கழுவினோம் அப்படின்னா மதியம் ஈவினிங் அப்படின்னு தொடர்ந்து பாத்திரம் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சண்டே அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த டேவே லேட்டாக தான் ஆரம்பித்து லேட்டாக தான் முடியுது. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு அப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சு அப்படின்னா கீழே வந்து ஒரு தம்ஸ்அப் கொடுத்து லைக் பண்ணுங்கள். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஈரல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு, பிரியாணிக்கான தொக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அந்த தொக்கு ரெசிபி வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து அதை மட்டும் வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன் உங்களுக்கு. தம்பி பார்த்திங்க அப்படின்னா தம்பி பாப்பா 2 பேருமே விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க. அப்பப்போ ஓர்னியாண்டுக்கிட்டு அப்பப்போ சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்படித்தான் சண்டே அன்னைக்கு அவங்க இப்படியே தான் வீட்டில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா வீடு இவ்வளோ குப்பையாக இருக்கும். பாப்பா வந்து பேப்பர் கட் பண்ணி போட்டே ஹாலை ஃபுல்லாக மெஸ்ஸியாக்கிடுவான். அன்றைக்கி மதியம் லஞ்சு வந்து பிரியாணி வந்து ஒரு 12:30 மணி 12:45 ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஈரல் ஒவ்வொன்றா ரெடி பண்ணியிருந்தேன். ரைத்தா ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அது நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூப்பராக செஞ்சுருந்தேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பிரியாணிக்கு ஆப்டான ரெசிபி அது. நீங்கள் சிக்கன் கிரேவி அல்ல மட்டன் கிரேவி எதுவுமே தேவையில்லை. பிரியாணி வச்சு இந்த கத்திரிக்காய் மட்டும் இருந்து தொக்கு வச்சுருந்தீங்கனாலே போதும். அதுவே நல்லாயிருக்கும். எல்லா வேலையுமே க்ளீனாக வந்து ஒரு 2 மணி 1:30 2 மணிக்குள்ளே முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன்.
க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பா தம்பி 2 பேர்த்துக்குமே தலைக்கு தேங்காய் வச்சு விட்டுருந்தேன். தேங்காய் வச்சுட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தராக வர சொல்லி வீடு கூட்டி விட்டுட்டு அவங்கள ஒவ்வொருத்தராக குளிக்க வச்சுட்டு தலையெல்லாம் காய வைக்க சொல்லி உட்கார வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வந்து பிரியாணி பிரியர், அதனால் பிரியாணி சிந்தி சிந்தி சாப்பிட்டுட்ருக்காரு அவர். பாப்பா சாப்பிட்டு தலை காய வச்சிட்ருக்கா. தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். இன்றைக்கி டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தான், சம்திங் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தான். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஹார்ட் கொடுத்து இதே மாதிரி வீடியோவுக்கு என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். டாட்டா. பாய் பாய்.